நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல பழைய 7ஆம் வகுப்பு புத்தகத்தின் 3வது பருவத்தில வரக்கூடிய 3வது இயலுக்கு உண்டான மிக முக்கியமான பகுதிகள் என்ன? புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் என்ன? இதான் விளக்கமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல வரக்கூடிய முதல் செய்யுள் பகுதி என்னன்னா, எங்கள் தமிழ். அதாவது பாரதிதாசனுக்கான ஒரு அருமையான பாடல் குடுத்திருப்பாங்க. இந்த பாடல் ஒரு முறை நீங்க படிச்சு பார்த்துருங்க. ஏன்னா சிலபஸ்ல இவர் இருக்காரு இல்லையா? ஆக இதுல வரக்கூடிய சொல், பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிருந்து அதிகம் கேள்விகள் வந்திருக்கு. அடுத்து பாரதிதாசனுக்கு உண்டான அந்த ஆசிரியர் குறிப்பு மிக மிக முக்கியம். முழுமையா படிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸ்ல பாரதிதாசன் இருக்கார். சரிங்களா? இதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள்ல கோடிட்ட நிரப்புக. தமிழ் எங்கள் உயிர் என குறிப்பிட்டிருப்பாரு. இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. சரிங்களா? இந்த வரி அதிகம் கேள்வியா கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பொருள் தருக. கதி என்ற வார்த்தைக்கு உண்டான பொருள் என்ன? துணை. பேறு என்றால் செல்வம் என்பது பொருள். நனி என்றால் மிகுதி என்பது பொருள். சரிங்களா? அடுத்த செய்யுள் பகுதி சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி நமக்கு சிலபஸ்ல இல்லை என்றாலும், இதுல வரக்கூடிய சொற்பொருள், ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இது எல்லாமே நீங்க படிக்கிற மாரி இருக்கும். அடுத்து பயிற்சி வினாக்கள்ல திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. திருத்தக்க தேவர் இயற்றிய நூல்கள் மொத்தம் 2. ஒண்ணு சீவக சிந்தாமணி, இன்னொன்னு நரிவிருத்தம். அது சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக அவர் எழுதிய ஒரு படைப்பு தான் நரிவிருத்தம் என்பது. அடுத்து இதில வரக்கூடிய பாடம் ஓவியக்கலை. மிக மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன் அப்டின்னா, நமக்கு அந்த யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதில வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான பாடம் தான் ஓவியக்கலை. இது நமக்கு பழைய சிலபஸ்ல இருந்தது. இப்ப எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இத கலை சார்ந்த இந்த பாடத்த நீங்க படிச்சே ஆகணும். சங்க காலத்துல, அதற்கு முந்தைய காலத்திலிருந்து வந்ததுனா ஓவியமானது எந்த அளவு பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத அதில கொடுத்திருப்பாங்க. ஆரம்ப காலத்துல வந்து ஓவியமானது வந்து கண்ணெழுத்து அப்படிங்கிற வார்த்தையால தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து கரித்துண்டுகளால் மட்டும் தான் வரையப்பட்டிருக்கும். எந்த ஒரு வண்ணமும் கலவாமல் கரித்துண்டுகளால் வரையப்பட ஓவியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புனையா ஓவியம் என அழைக்கப்பட்டிருக்கும். ஓவியருக்கு உண்டான அந்த பால் வகை ஆண் ஓவியருக்கும், பெண் ஓவியருக்கும் உண்டான அந்த பெயர்கள் என்ன? ஓவிய கருவிகளுக்கு உண்டான பெயர்கள் என்ன? ஓவியம் வரையக்கூடிய இடத்துக்கு என்ன பெயர்? அப்புறம் ஓவியம் சார்ந்த சங்ககால செய்திகள், அதாவது இலக்கியம் சார்ந்த வரிகள் என்னென்ன? இது எல்லாமே அதில தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. அது இல்லாம 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு உண்டான அந்த ஓவியம் சார்ந்த கருத்துக்கள், சித்திரகார புலி என அழைக்கப்பட்ட நபர் யார்? இதெல்லாமே எக்ஸாம்ல அதிகம் கேட்கப்பட்ட குறிப்புகளாக இந்த பாடம் மிக மிக முக்கியம். முழுமையாக படிங்க. இதில வரக்கூடிய நிரப்புக அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்க காலத்தில ஓவியங்கள கண்ணெழுத்து என அழைத்தனர். தொல்காப்பியம் நடுகல் வணக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. திரை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டது எது அப்படின்னா, சித்திர சபை. கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதென என்னன்னு சொல்லுவாங்க? புனையா ஓவியம் என அழைத்திருப்பாங்க. சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்ட நபர் யாருன்னா, 1ஆம் மகேந்திரவர்மன். ஏன்னா ஓவியம் வரைவதில் வல்லவர் என்பதனால, சித்திரக்கார புலி என 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு அந்த சிறப்பு பெயரே இருக்கும். அடுத்து துணைப்பாடம் கொடைக்குணம் என்பது நமக்கு தேவையில்லை. அதில கடைசில வரக்கூடிய அந்த ஆசிரியர் பெயர் மட்டும் தெரிஞ்சா போதும். கழனியூரன் என்ன அந்த நூலுக்கு பெயர்? தாத்தா, பாட்டி சொன்ன கதைகள் அப்படிங்கிற நூலை எழுதியது கழனியூரன். அடுத்து அணி இலக்கணம் உரையாடல் வடிவமா கொடுத்திருப்பாங்க. இந்த அணி இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி 2 அணி மட்டும் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஆக இதில வரக்கூடிய பயிற்சி வினாக்கள். தமிழ் மொழி இனிமையானது. இத டைரக்ட்டா பொருள் தெரியிற மாரி இருக்கிறதுனால, இது இயல்பு நவிற்சி அணின்னு சொல்லுவோம். வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஆக புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னா உயர்வு தான். ஆனா, அது மேலும் எப்படி மிகைப்படுத்துறாங்க, வானளவு புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு என்ன உயர்வுபடுத்துனதுனால, இது உயர்வு நவிற்சியணின்னு சொல்லணும். அடுத்து தென்னை மரம் உயரமானது. இயல்பான ஒரு தகவலை சொன்னதுனால, இயல்பு நவிற்சியணின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து இதில வரக்கூடிய இந்த பயிற்சி வினாக்கள், அதாவது மொழித்திறன் பயிற்சியில நிறுத்தல் குறிகள் என்பது மிக மிக முக்கியம். நமக்கு சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. சும்மா இது பேசிக் குடுத்துருப்பாங்க. அந்த முற்றுப்புள்ளி, கால் புள்ளி, அரை புள்ளி இந்த ஒவ்வொரு அந்த குறிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இடணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாரி சொல்லியிருப்பாங்க. இது விளக்கமா பாருங்க. நம்ம சிலபஸ்ல இருக்கு. அந்த பயிற்சி வினாவும் பாருங்க இருக்கு. அத நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா நீங்க பாஸ் பண்ணி அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அகரவரிசை அமைத்தல். இதில அகரவரிசைன்னு வரும்பொழுது, மா வரிசையில வந்து எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். 1வது மண் என்பது 1, மான் 2, அடுத்து மிளகு 3, மீன் 4, முள் முன் 5, மூடி 6, மெல்ல 7, மேடு 8, மையல் மையல் என்றால் அன்புன்னு சொல்லுவோம் அல்லது காதல்ன்னு சொல்லுவோம். மையல் என்றால் ஆ விருப்பம் எனவும் ஒரு பொருள் இருக்கு. சரி மையல் என்பது 9, அடுத்து மொட்டு என்பது 10, ஆ மோர் என்பது 11, மௌவல் என்பது 12. சரிங்களா? ஒரே வரிசையாக தான் இருக்கு. வரிசையா குடுத்துருக்காங்க.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, தயக்கமின்றி தமிழில் பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உரையாடல் வடிவமா இருக்கு. இதெல்லாம் ஆங்கிலம் கலந்த ஒரு வடிவமா இருக்கும். இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் வடிவம் என்ன தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோஸ் கலர்ல இருக்கு இல்லையா? இதெல்லாம் தமிழ்ல என்னன்ட்டு நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? இப்ப டாடி இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். டாடின்னா என்ன? அப்பா. லெசன் பாடம். மறுபடியும் லெசன்னா பாடம். புக்கை என்னங்க? புத்தகத்தை. கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நுகர்வோர் விழிப்புணர்வு. டீச்சர் ஆசிரியர். லெசன் பாடம். லீவு விடுமுறை. லெசனில் டெஸ்ட்டு சரிங்களா? அதாவது பாடத்தில் தேர்வு. திங்ஸ் பொருள். வாங்க ஷாப்புக்கு அதாவது கடைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக மம்மி அம்மா. பிரெட் பாக்கெட். பிரெட்னா என்ன? இங்கே ரொம்ப நமக்கு தேவையான குறிப்புனா பிரெட். பிரெட் என்றால் என்ன தமிழில் அப்படின்னா வெதுப்பம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ரொட்டின்னு சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. வெதுப்பம். வெதுப்பக்கட்டு. பாக்கெட்னா இங்கே கட்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா? அல்லது பொதியம்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பொட்டலம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஷாப்பில் பிரெட், அதாவது பார்த்தீங்கன்னா கடையில் வெதுப்பம் இருக்கான்னு கேட்பேன். அதாவது இது வந்து வலுவுச்சொல்லாக இருக்குது. அதாவது வந்து பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. கேட்பேன்னு நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்து ருப்பீஸ், அதாவது ரூபாய் அல்லது பணம் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பிரெட் பாக்கெட் இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா? வெதுப்ப கட்டு அல்லது வெதுப்ப பொட்டலம் சரிங்களா? இட்ஸ் ராங் என்னங்க? இது தவறு. அடுத்து நெக்ஸ்ட்னா அடுத்து பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் என்னங்க? தயாரிக்கப்பட்ட தேதி. தயாரிப்பு தேதி. எக்ஸ்பைரி டேட்னா காலாவதி தேதி. எம்ஆர்பி ரேட்டு என வரும்பொழுது அதிகபட்ச விலை விகிதம் சொல்லுவாங்க. அதிகபட்ச விலை விகிதம். மிஸ்டேக்னா தவறு. அடுத்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க வெயிட், அதாவது தயாரிக்க தயாரிப்பு குழுமம். கம்பெனினா இங்கே நமக்கு தேவையான ஒரு சரியான தமிழ் வார்த்தை குழுமம்னு சொல்லணும் சரிங்களா? கம்பெனினா நிறுவனம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே குழுமம் என்பதுதான் விடை. தயாரிப்பு குழுமத்துக்குண்டான எடை. வெயிட்னா எடை குறைவாக கூட போட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பேக்குன்னு வரும்போது கட்டு சரிங்களா? கட்டு. அடுத்து பிரெட் எக்ஸ்பைரி டேட் என வரும்பொழுது வெதுப்பத்துக்குண்டான காலாவதியான தேதி சரிங்களா? அதே போல் எம்ஆர்பி ரேட் என்று வரும்போது அதிகபட்ச விலை விகிதம். கேர்ஃபுல்லாக என்ன? கவனமாக பார்த்து வாங்கணும் சரிங்களா? நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஆங்கிலத்துக்குன்னு தமிழ் வடிவம். நான் இங்கே வரக்கூடிய இந்த வலுவுச்சொல் கொடுத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி எளிமையாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப் நமக்கு தேவையில்லை. பொதுவாக அந்த மாணவர்களுக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பாரதிதாசனுக்கு உண்டான அந்த கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஜென்ரலாக 2 பேரா கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பாரதிதாசன் கூற்றுமே இருக்கும். இந்த 2 பேராவும் படிங்க. அது இல்லாமல் இதை சார்ந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதான் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அந்த கான்செப்டை இதை நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா? அடுத்து மூவாவுடைய பேராகிராஃப் ஒன்று இருக்கும். இதை படித்து பாருங்கள். இறுதியாக இதில் வரக்கூடிய அந்த நூலுக்குண்டான பெயர் தமிழ் நெஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம். யாருங்க? மு வரதராசனார் சரிங்களா? அடுத்து பாருங்க, அட்டவணையில் கடையில் வளருடைய கொடைகள்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் யார் என கேட்டிருக்காங்க. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது முல்லைக்கு தேர் தந்தவன் யாரு? பாரி. இரவலர்களுக்கு குதிரை தந்தது யாருன்னா காரி. வந்தவர்களுக்கு ஊர்களை தந்தது யாருன்னா ஆயாண்டிகள். அடுத்து புலவருக்கு நெல்லிக்கனி, ஔவைக்கு நெல்லிக்கனி தந்தது யாரு? அதியமான். இல்லறத்திற்கு, அதாவது இல்லத்தார்களுக்கு பெரும்பொருள் வழங்கியது யாருன்னா நல்லி. கூத்தனுக்கு நாட்டை வழங்கியது யாருன்னா வல்வில் ஓரி. மயிலுக்கு போர்வை தந்தது யாருன்னா பேகன் சரிங்களா? ஆக இது சிறுபான்ற்று படையில் வரக்கூடிய தகவல். அப்படிங்கிற பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து எதிர்ச்சொல் பாருங்க. அழுகையும் எதிர்ச்சொல் என்ன? சிரிப்பும் சரிங்களா? அடுத்து இளமையும் முதுமையும் யாவர்க்கும் ஒன்று. அடுத்து ஏற்றமும் இரக்கமும் மலைக்கு அழகு. உயர்வு தாழ்வின்றி அனைவரிடம் பழகுதல் நன்று. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். அதாவது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான எதிர்ச்சொல் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அந்த நிரப்புக என்பதையும் தாண்டி எதிர்ச்சொல் சரிங்களா? அடுத்து இங்கே வரக்கூடிய அந்த நிரப்புக. வாளுக்கு கூர்மை வேண்டும். வாழ்வுக்கு பொருள் வேண்டும். வண்டுக்கு தேன் வேண்டும். வயலுக்கு வேலி வேண்டும். வேந்தனுக்கு வீரம் வேண்டும். வெற்றிக்கு உழைப்பு வேண்டும் சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு நிரப்புக தான். அடுத்து இந்த டாபிக் உண்டான பொதுவான அந்த பயிற்சி வினாக்கள். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, பொருந்தா இணையை தேர்வு செய்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து பாரதிதாசனுடைய படைப்பு தான் பிசிராந்தையார் நாடகம். மகேந்திரனுடைய படைப்பு தான் தட்சிண சித்திரம், அந்த ஓவியக்கலை சார்ந்த பாடம். அடுத்து கழனியூரனுடைய படைப்பு தான் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள், அந்த கொடைக்குணம் அப்படிங்கிற அந்த துணை பாடம். அதே திருத்தக்க தேவருடைய படைப்புன்னா குறிஞ்சி திட்டு கிடையாது.
அப்ப பொருந்தாதது எது? திருத்தக்க தேவர் குறிஞ்சி திட்டு என்பதுதான். சரிங்களா? அப்ப குறிஞ்சி திட்டு என்பது யாருடையது அப்படின்னா, பாரதிதாசனுடையது. சரிங்களா? அடுத்து இந்த பகுதி தேவையில்லை. கீழ வரக்கூடிய இந்த பாடலை நிறைவு செய்க. அதாவது விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற அடிப்படையில இருக்கும். பாரதிதாசன் பாடல் அப்படியே கொடுத்திருக்காங்க. "தமிழுண்டு, தமிழ் மக்களுண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு." சரிங்களா? பாரதிதாசனுடைய பாடல் அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. சரி. நம்ம இந்த பதிவோட பழைய 7ஆம் புத்தகத்துக்கு உண்டான முழுமையான தகவல், அதாவது 9 பாடம் முழுமையா பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம அடுத்த பதிவிலிருந்து பழைய 8ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு உண்டான குறிப்புகள பார்க்கலாம். நன்றி.